கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கும்படி, பாடும்படி, ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷத்தோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில பாடல்கள் தான். முதலாவது பாடலாக கர்த்தரை துதிக்கும்படி எண்ணில் அடங்கு ஆசீர்வாதம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்த பாலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், ஆதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காற்றினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
சகல சிருஷ்டிப்புகளும் ஆண்டவரை துதிக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் என்று சொல்லும்போது பரலோகத்திலே திரள் சேனை, தூதர்களுடைய திரள் சேனை ஆண்டவரை என்ன செய்து கொண்டே இருக்கின்றன? துதித்து கொண்டே இருக்கின்றன. ஹல்லேலூயா. சோதரம், பரலோகத்தை சுற்றி நடக்கிற ஆராதனை நாம் பார்க்கிறோம். மூப்பர்கள் சோதரம் தங்களுடைய சிங்காசனங்களை விட்டு எழுந்து சோதரம் தங்களுடைய சிரசின் மேல் இருந்த கிரீடங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து கர்த்தரை துதித்து ஆராதித்தார்களாம். அல்லேலூயா. சோதரம், இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சோதரம், அவர்கள் எப்படி ஆராதித்தார்களாம்? சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதித்தார்களாம். நீங்கள் சில பேர் பாயில் உட்காந்துருக்கீங்க, சில பேர் சேரில் உட்காந்துருக்கீங்க. ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தரை ஆராதிக்கும் போது சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆராதனை செய்யும்படி நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பரலோகத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக நாம் பெற்றிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே, கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே இவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இயேசுவை உயர்த்தும்படி, இயேசுவை நோக்கி கூப்பிடும்படி, இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை பண்ணும்படியான இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. அந்த பாலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாடும்போது நன்றாக கரங்களை தட்டி நன்றாக முழு பலத்தோடு கூட கர்த்தரை பாடி ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எஸ் லார்ட். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார்.
இயேசு எனக்கு சொந்தமான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பாடலுடைய சோதரம் அந்த அனுப்பல்லவிலே நாம் பாடுகிறோம், எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசு எனக்கு சொந்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் எனக்கு சொந்தமானவர், அவர் எனக்கு உரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சோதரம் உரிமையோடு கூட பாடணும். ஹல்லேலூயா. சோதரம் நம்முடைய மணவாளனாக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மணவாட்டியாக சபையாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோதரம் அவரை என் இயேசு என்று சொல்லும்படியான உரிமை பாக்கியம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதரம் இந்த பாடலுடைய வரிகள் சொல்லுகிறது, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அல்லேலூயா. ஆண்டவர் வாசம் பண்ணும்படி விரும்புகிறது நம்முடைய இருதயம். நம்ம எல்லாருடைய இருதயத்திலையும் ஒரு இடம் இருக்கிறது, ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. அந்த சிம்மாசனத்தில் நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். அந்த இடத்துல வேறு யார் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருப்பாங்கன்னா அவங்கெல்லாம் தூக்கி எறியப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமாகிய சிம்மாசனத்தில் யார் மட்டும்தான் இருக்கணும்? உலகம் இருக்கக்கூடாது, உலகத்தின் ஆசாபாசங்கள் இருக்கக்கூடாது, உலக அன்பு, உலக சிநேகம், உலகத்தில் எந்த மனுஷனையும் இருதயத்தில் வைக்கக்கூடாது. இருதயத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒருவர் யார் மட்டும்தான்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த பாடு 2வது வசனம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிறது இல்லை. அவனுடைய வாக்குறுதி இப்படித்தான் இருக்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுமா? ஹல்லேலூயா. சனங்களை மறுபடியும் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஐயா சொல்லுவோம். ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தேடி என்னை தேடி வந்தாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. உன்னை மறந்தால் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். அவர் உன்னை மறந்தால் யார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். அவர் உன்னை ஒரு மறவாத கர்த்தர். ஆமென். நண்பர் அவர் உன்னை மறக்க மாட்டார். பிடித்து நடத்திடுவார், விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு நாள் என்னை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளையும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்ததியை கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு கர்த்தர் மறக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? நம்மை மறப்பதே இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை உள்ளங்கைகளை என்ன செய்திருக்கிறாராம்? செதுக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரங்களில் நீங்களும் நானும் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கண்கள் எப்போதும் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யோசேப்பை எல்லாரும் மறந்துட்டாங்க, குடும்பம் மறந்து விட்டது, சகோதரர்கள் மறந்து விட்டார்கள். சோதரம்
சோதரம் போத்திபாட வீட்டார் எல்லாரும் மறந்துட்டாங்க. சோதரம் இன்னும் சொல்ல போனால் நான் போய் ராஜாட்ட உனக்காக பேசுகிறேன்னு சொன்னவன் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். ஆனால் யார் மறக்கலை? கர்த்தர் மறக்கலை. ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தர் நினைத்த போது உடைய வாழ்க்கையில் பெரிய உயர்வு உண்டானது. பிரைஸ் எல்லாம் இந்த காலவேளையிலே சோதரம் கர்த்தரை உயர்த்துகிற, கர்த்தரை பாடுகிற நம்ம ஊருடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. சோதரம் கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ கர்த்தருக்கு பயப்படுகள் மேலே அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய கிருபையை உயர்த்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சோதர என்னால் ஆயிற்று, நான் இதை செய்தேன், என்னால் முடிந்தது, என் பிரயாசம், என் முயற்சி, என் கடின உழைப்பு, என்னுடைய திறமையெல்லாம் அப்படின்று சொல்லும்போது கிருபை என்கிறதை நாம் உணர முடியாது. ஆனால் ஸ்தோத்திரம் எல்லாம் தேவனுடைய கிருபை என்று உணர்கிறவர்களால் மாத்திரம்தானே ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவருடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருந்திருக்கிறது. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் சோதரம் போஷிப்பதற்கும், நம்மை பராமரிப்பதற்கும், நம்மை பாதுகாப்பதற்கும் கர்த்தருடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு பாலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். தெய்வன் நல்லவர். இந்த பால் உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். மலைகள் விலகி போனாலும் இந்த பாலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பாடல் தெரியும், பாடல் தெரியாது. கொஞ்சம் பேர் ரெண்டுக்குமே கை தூக்காமல் இருந்தாங்க. அப்போ அவங்கள எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியும், ஆனால் தெரியாது. அல்லேலூயா. சோதனை பாட வரிகளை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே.
சுகமானவர். யெகோவா ரூவா என்ற மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா என்ற சுகமானவர். யெகோவா ரூவா என்ற மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் வைத்து போனாலும், மலைகள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. 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 மலைகள் தேவனுடைய தயவு சோதரம். நம்முடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுவதே இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், நான் விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுதும் என்று சொன்ன கர்த்தர் அவர் வாக்கு மாறாதவராக நம்மோடு கூட தானே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நம்முடைய சுகவீன பலவீனத்தில் சுகம் பலன் தருகிறவராக, நமக்கு ஆரோக்கியம் தருகிற கர்த்தராக, நமக்கு பாதை காண்பிக்கிற கர்த்தராக, சோதரம் நம்மை போதித்து நடத்துகிற கர்த்தராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த பால எல்லாரும் பொழுது சில நிமிடங்கள் எழுந்து நின்று பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சோதரம் சோதரம் நன்றாக பலமாக கரங்களை தட்டி எவ்வளவு சப்தமாக பாட முடியுமோ அவ்வளவு சப்தமாக பாடணும். ஹல்லேலூயா. யெகோவா நிசி என்று நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஜெயம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோதர யெகோவா ஷம்மா என்று நாம் சொல்லும்போது தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அல்லேலூயா. யெகோவா ரூவா என்று நாம் அவரை உயர்த்தும் போது தேவன் நல்ல மேய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையில இருப்பார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எப்படி சொல்லி கூப்பிடுறீங்களோ அப்படியே கர்த்தர் உங்களுக்கு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை இப்படி கூப்பிட்டான். சோதரம் யெகோவா ஈரே, கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். பாடலுடைய சரணங்களிலே ஆண்டுடைய நாமம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா நிசி, எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா, என்னோடு கூட இருப்பவர். யெகோவா ராஃபா, இந்த சுகமானவர். யெகோவா ரூவா, இந்த மெய்ப்பரானவர். பல நேரங்களில் சுகவீனம் பலவீனம் டாக்டரை தேடி மருத்துவரை தேடி ஓடுறோம். இந்த டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த டாக்டர்கிட்ட போகிறோம். இவர் ஒன்றும் இல்லைன்றாரு, அவர் ஒன்றும் இல்லைன்றாரு, அவர் ஏதோ இருக்கின்றாரு, சிலர் ரொம்ப பெருசாக இருக்கின்றாரு. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், யெகோவா ராஃபாவாக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பரிகாரி. ஹல்லேலூயா. இடைக்க சரீரத்திற்கு சுகவீனங்களுக்கெல்லாம் கர்த்தர் தான் பரிகாரி. என் வாழ்க்கையிலுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் கர்த்தர் தான் பரிகாரி. ஸோ என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா தீர்வும் கர்த்தர் தான். ஸோ இந்த காலவெல்லாம் அவர் எதையுமே பார்க்க போகிறதில்ல. சுகவீனத்தை பார்க்க போகிறதில்ல, பலவீனத்தை பார்க்கறது போகிறதில்ல, என் வீட்டில் இருக்க பிரச்சனையை பார்க்க போகிறதில்ல, பிரச்சனையாக இருக்கக்கூடிய கணவனை மனைவியை பிள்ளைகளை உறவுகளை நான் பார்க்க போகிறதில்ல, பிரச்சனையாக இருக்கக்கூடிய சோதனம் பொருளாதார குறைவுகளை கடன்களை நெருக்கங்களை நான் பார்க்க போகிறதில்ல. இந்த காலவேளை கர்த்தரை மாத்திரம் நான் பார்க்க போகிறேன். கர்த்தரை மாத்திரம் நான் உயர்த்த போகிறேன். கர்த்தரை மாத்திரம் நான் ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களோ கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்வானா? சுகமாயிருப்பான். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டோடைய நாமத்திற்குள் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சப்தமாக ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுமா, உம்மை
யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. கரங்களை தட்டி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம். யெகோவா ராஃபா என்று சுகமானவர், யெகோவா ரூவா என்று மீட்பரானவர், யெகோவா ஷம்மானவர், யெகோவா ராஃபா வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், யாரெல்லாம் போனாலும், ஆமென். நான் கர்த்தரை பாடிக்கொண்டே இருப்பேன். அவர் இரக்கம் மாறாது, அவருடைய தயவை மாத்திரம். அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே சத்தமாக. அவர் இரக்கம் அவர் கிருபை, அவர் கிருபை மாறாது. யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். Hallelujah. Praise the Lord. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் தான் நம்பிக்கை? ஆமென். யாராவது பணத்தை நம்பிட்டு இருக்காதீங்க, யாராவது மனுஷங்களை நம்பி இருக்காதீங்க, யாராவது சுகத்தை நம்பி இருக்காதீங்க. அதெல்லாம் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். அல்லேலூயா. ஆனால் யாரெல்லாம் நம்மளை விட்டு போனாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை விட்டு யாரெல்லாம் போனாலும் யார் போக மாட்டா? கர்த்தர் போக மாட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வரிகளை எல்லாரும் சொல்லி பாடி கர்த்தரை ஆராதிக்கணும்னு விரும்புகிறேன். அந்த முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்க எல்லாரும் அல்லேலூயா. இந்த பாட வரிகள் சொல்லுது, யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் போதும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருந்தாருன்னா அதுவே போதும். பிரைஸ் தி லார்ட். அவர் கூட இருந்தால் அவரோடு கூட எல்லாமே கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பணம் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, ஆஸ்தி கிடைக்குமா, ஐஸ்வர்யம் கிடைக்குமா? ஆண்டவர் கூட இருந்தால் உங்களுக்கு வேண்டிய எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வரிகளை சொல்லி பாடி ஆராதிக்கிறீங்களோ உங்கள் கூடவே கர்த்தர் இருப்பார். நீங்கள் இங்கே இருக்கும்போது பாடும்போது மட்டும் இல்லை, நீங்கள் கிளம்பி போகும்போது உங்கள் கூடவே வருவார். அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. பல நேரங்களில் அந்த உணர்வை அநேகரால் அனுபவிக்க முடியல. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த காலையில் கர்த்தரை துதித்து பாருங்கள், பாடி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட எவ்வளவு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சோர்ந்து போக மாட்டீங்க, அப்புறம் துக்கமாக இருக்க மாட்டீங்க, அப்புறம் யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க, அப்புறம் அவநம்பிக்கையாக இருக்க மாட்டீங்க. சோதரம் உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாயிலேருந்து சோதரம் மட்டும்தான் வரும். உங்கள் முகத்தை பார்த்தா எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்களாம் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, என்னக்கா நீங்கள் மட்டும் இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு மகிழ்ச்சியாக சிரிச்சுட்டே இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியமெல்லாம் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. அந்த பாடு 2 சரணங்களை மறுபடியுமாக பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பாடு வரிகள் சொல்லுகிறது, என்னை விட்டு விலகாத ஆண்டவர்,
என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். ஆண்டவர் சீசரில் பார்த்து சொன்னார், உங்களை சீசர்கள் நான் சொல்கிறதில்ல, ஏன்னா நான் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிநேகிதர்கள் என்று அழைத்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் யாராக இருக்கிறார்? ஆண்டவர் மட்டும் அல்ல, நல்ல சிநேகிதர். அல்லேலூயா. சோதரம், பல நேரங்களில் நல்ல நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் சோதரம், நல்ல நண்பர் யார் மட்டும்தான்? இயேசு மட்டும்தான். எத்தனை பேருக்கு இயேசு நல்ல நண்பராக வேணும்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வரிகளை பாடி நாம் மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்கலாம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் மழையே போட்டோம், பர்வதங்களாம் போகட்டும், எல்லா நம்பிக்கையும் போகட்டும். இயேசு நம்பிக்கை மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சொல்லுமா, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. அவர் இரக்கம் அதிசயத்த ஜெயமானவர், சமாய் என்னோடு இருப்பவர். அதிசயத்த ஜெயமானவர், சமாய் என்னோடு. என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், என் நம்பிக்கையெல்லாம் என்னை விட்டு போனாலும், ஆமென், என் நம்பிக்கை இயேசு மட்டுமே. ஆமென். விட்டு போனாலும் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. பர்வதங்கள் பெய்து போனாலும், மழைகள் பர்வதங்கள் கிருபை, அவர் கிருபை மாத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை வந்தா போதும். அவருடைய கண்களிலே எனக்கு இரக்கம் கிடைத்தால் போதும். சொல்லுமா, அவர் இரக்கம் மாறாது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, 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 எல்லாரும்
இந்த சபைகள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த காலையில் ஒரு பெரிய நன்மை உண்டாக, ஒரு பெரிய மேன்மை உண்டாக, பெரிய ஆசீர்வாதம் உண்டாக. தேவனே உடைய கிருபை இறங்கி வருவதாக. அளவற்ற உடைய கிருபைகள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தள்ளப்படுவதாக. சுகமுண்டாக ஜெபிக்கிறோம். சுகமுண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சரீரங்களுக்கு எல்லா கட்டுகள் உடையட்டும், சரீரத்தின் பலவீனங்கள் மாறட்டும், நரம்புகளே, எலும்புகளிலே, தசைகளிலே, இரத்த நாளங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, ஆமென், சுகமாக்கும் வல்லமை வெளிப்படட்டும், குணமாக்கும் வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அக்கினி, பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் நடத்தப்படுதல், பரிசுத்தாவினுடைய பலப்படுதல் இந்த காலவேளை ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆவியிலே நிறைந்து, அபிஷேகத்திலே நிறைந்து, பற்பல பாஷைகளிலே முழங்காலவல்ல, எல்லோரும் ஆவியிலே நிறைந்து, எல்லோரும் அபிஷேகத்தில் நிறைந்து, ஆமென், சரீரத்திலே தேவனுடைய ஆவின் வல்லமை உணர்ந்து இந்த மண்பாண்டங்களிலே கிருபை 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 கிருபையே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் மகிமையே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் கிருபாசனபதியே உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பெரியவர். எல்லாருடைய கரங்களும் பரலோகத்திற்கு நேராக உயரட்டும். நீ சிறந்தவனி ஒருவரே பரிசுத்த சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தருக்கே ஆராதனை. ஆமென். வானங்களின் பூமி படைத்த சர்வல்லவருக்கே ஆராதனை. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எங்களை படைத்தவரே உமக்கு ஆராதனை. எங்களை அழைத்தவரே உமக்கு ஆராதனை. பரலோகத்தில் இடைவிடாமல் ஓய்வில்லாமல் விசிரமம் கூடாதே. ஆமென். இளைப்பாறுதல் இன்றி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிற ஆராதனத்தில் செய்வாடுகிற கர்த்தர், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவர்களால் நேசிக்கப்படுகிற அவருடைய சொந்த சபையாகி நம்முடைய ஆராதனையிலே பிரியமுள்ளவராக இருக்கிறாரே. தேவதூதர்களும் உற்று பார்க்கத்தக்க வண்ணமான ஒரு மகிமையான இந்த ஆராதனைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேராவின்கள் கர்த்தரை துதிக்கும் போது சோத்ரம் 2 சிறுகளாலே தங்களுடைய பாதங்களை மூடிக்கொண்டு, 2 சிறுகளாலே தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு, 2 சிறுகளாலே பறந்து கொண்டு அவைகள் தேவனுடைய பரிசுத்தத்தை பறைசாற்றுகின்றன. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தின வண்ணமாகவே praise the Lord. Hallelujah. காலையும் மாலையும் Hallelujah. நான் விடும் சுவாசமே Hallelujah.
உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது உன் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும்போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயிரிலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் ஒன்று கூட அவன் இரண்டு கரங்களை நன்றாக உயர்த்தின வண்ணமாகவே ஹல்லேலூயா. 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 இந்த காலைவேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் மட்டுமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த காலை